அருகே தனியார் கல்வியியல் கல்லூரியில் தீத்தொண்டு வார விழாவை முன்னிட்டு தீயணைப்புத் துறையினர் தீ விபத்து ஏற்பட்டால் பாதுகாத்துக் கொள்வது பற்றியும் விபத்தில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்பது குறித்து தத்ரூபமாக செயல் விளக்கம் அளித்தனர். மும்பையில் 1945ஆம் ஆண்டு வெடிமருந்து ஏற்றி வந்த கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டு வெடித்ததில் விபத்தை கட்டுப்படுத்த சென்ற தீயணைப்பு வீரர்கள் ஏராளமானோர் உயிரிழந்ததன் நினைவாக ஆண்டுதோறும் நீத்தார் நினைவு தினம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை அனுசரிக்கப்பட்டு தீத்தொண்டு வார விழாவாக தீயணைப்புத் துறையினரால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தீத்தொண்டு வார விழாவின் நிகழ்ச்சிகளாக தீ விபத்து ஏற்பட்டால் தீயை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள், பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மயிலாடுதுறை மாவட்ட தீயணைப்புத் துறையினரால் மக்கள் கூடும் இடங்களான கடைவீதிகள், மருத்துவமனை, பள்ளி, கல்லூரிகள் போன்ற இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை அருகே மல்லியத்தில் உள்ள பெஸ்ட் கல்வியியல் கல்லூரியில் தீத்தொண்டு வார விழா நடைபெற்றது. கல்லூரி துணை முதல்வர் குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை தீயணைப்பு நிலைய அலுவலர் ரமேஷ் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு ஐம்பூதங்களினால் ஏற்படும் தீ விபத்துகளையும் அதிலிருந்து தற்காத்துக் கொள்ளும் வழிமுறைகளையும் கூறி விளக்கம் அளித்தார். மேலும் தீ விபத்து ஏற்பட்டால் அரசின் உதவி எண்களான 101, 104, 108, 112 இவைகளின் சேவைகள் குறித்து மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைத்து தீயணைப்பு முறை பற்றி தீயணைப்பு துறையினர் செயல் விளக்கம் அளித்தனர். இதில் மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இது என்ன பண்ணிருக்காங்கன்னா, வெறும் தேங்காய் இருக்கு இல்லையா, இது வெறுமனே கட்டிருக்காங்க. இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இது இப்படி போட்டு நம்ம மதக்கலாம். இது 2 பேர் இப்படி போட்டு மதக்கலாம். இது என்ன இருக்கா, யாரும் வேலை செய்யும். 2 மதக்கும், அன்லோட்லயும் மதக்கும், கேஸ்லையும் மதக்கும். வீட்டில் வாழை மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தை கூட வெட்டி போட்டு கூட யூஸ் பண்ணுவோம். இது வந்து மின்சாரத்தில் ஒரு தீயை மட்டும் அணைக்கணும். நம்ம உடம்புக்கு எந்த உபாதையும் கொடுக்காது. பச்சை கலரில் இருக்கான், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல இந்த நீடில் வந்து பச்சை கலரில் இருந்துச்சுன்னா இப்போ எரியுது. இப்போ எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, இப்போ எரியுதுன்னா என்ன பண்ணுது, போய் நெருப்பு போய் விளக்குறாரு. அவர் திசையிலேருந்து போடுது. இப்போ என்ன நடந்துச்சு சயின்ஸுக்கு கேட்டிங்கன்னா, என்ன கிடைக்கல அதுக்கு. வாங்க வாங்க போடுங்க சாங்க வாங்க தெரியுமா வாங்க. எக்ஸ்ட்ரா இருக்கணும், டிஸ்டன்ஸ், நல்ல டிஸ்டன்ஸை கவர் பண்ணிக்கணும். என்ன பண்ணுறீங்க, இன்னும் போங்க இன்னும் போங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.